பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் சார் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அதாவது 24 மணி நேரத்துல இந்த ஈரான் யுஎஸ்ஏ வார் கம்ப்ளீட்டா நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கிஃப்டை தந்திருக்காரு. அதாவது அவர் ஒரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா வி ஆர் க்ளோசர் டு த பீஸ் டீல்னு சொல்லியிருக்காரு. அதாவது யுஎஸ்ஏ ஈரான் இஸ்ரேல் இந்த ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் போரை நிறுத்தி வைக்க போறாங்க, அமைதியை இந்த உலகத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஓவராலா அடுத்த 24 மணி நேரத்துல டிஜிட்டலா இந்த பீஸ் ட்ரீட்டி சைன் ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் ஈரானும் பாத்தீங்கன்னா ஒரு டிராமட்டிக்கான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது முந்தா நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு, அதாவது இன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா இதாவது ஈரானை கம்ப்ளீட்டா நான் எராடிகேட் பண்ண போறேன், கார்கைலான என்னோட ஆர்மி ஃபோர்ஸஸ், நேவி ஃபோர்ஸஸ், இந்தியன் ஏர், அதாவது அவங்களோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா என்டையர் கேப்சர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கார்கைலாண்ட்ல பாத்தீங்கன்னா ஈரானோட மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிசோர்சஸ் கூட சொல்லலாம். அதுலதான் மோர் தென் 70% ஆஃப் ஈரானியன் ஆயில் அதுல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்க் ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா டைரக்டா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி இறங்கி உள்ள இறங்கி அந்த எல்லா எம்ப்ளாயிஸையும் கேப்சர் பண்ணிட்டு உள்ள இருக்க எல்லா வெப்பன்ஸையும் சீஸ் பண்ணிட்டு ஆயில அவங்களே கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரு ஐடியால அவர் சொல்லிட்டு இருந்தார். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரமடைஸ் மக்களுக்கே பண்ற மாதிரி என்ன சொன்னாருன்னா, போர் நிக்க போது, பீஸ் டாக் சைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த நேரத்துல முக்கியமா என்ன நடந்துச்சுன்னா, அதே ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அர்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அவரோட ட்வீட்ல, அதாவது இங்க இருக்க ட்ரம் சொல்ற மாதிரி பீஸ் டாக்லாம் எதுவும் சைன் ஆகல, அது 2-3 மாசமா நெகோசியேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பீஸ் டாக்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காம்பன்சேஷன் ஒன்று கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், யுரேனியம்ல நாங்க கைவிட போறது கிடையாது, அது எங்களோட பெருமை. இன்னொரு விஷயம் என்னன்னா யுரேனியம் நான் கைவிடணும் அப்படின்னா அந்த கண்ட்ரி சொல்றக்கூடிய கண்ட்ரி பாத்தீங்கன்னா யுரேனியம் வச்சிருக்கலாம் இருந்திருக்கணும், அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லாம இருந்திருக்கணும். ஆனா அந்த கண்ட்ரியும் இருக்கு. நான் வெப்பன் வச்சிருப்பேன், நீ வெப்பன் வச்சிருக்க கூடாது. நான் என்னோட மக்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா நீ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது, உன் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த விஷயம். ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அர்கச்சி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாருங்க. அர்கச்சி அதாவது ஓவரால் அந்த யுரேனியமும், அதாவது இந்த காம்பன்சேஷனும், இதுவும் இல்லாம அந்த ஓவரால் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கான டைரக்ட் கண்ட்ரோல், இதுவரை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மிலாம் இங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இங்க இல்லாம நாங்களே எப்பவும் போல கண்ட்ரோல் எடுத்துக்கணும், நாங்களே எப்பவும் போல நாங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், புதுசா ஒரு டாக்ஸ் ஒன்று கலெக்ட் பண்ணுவோம், அதனால வார் காம்பன்சேஷனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நிறைய பணங்கள் எனக்கு கொடுக்கணும், இதுவும் இல்லாம அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எப்பவும் போல நாங்க பார்த்துட்டு இருப்போம், அது எங்களோட ஒரு பார்டர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இந்தியாவோட கப்பலுங்க, அதாவது இந்த போர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய ஒண்ணு, நடுவில் இஸ்ரேலும் உள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்கு எதிராக. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய நடுவுல இருக்க நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், இந்தியாவோட மக்கள் மிடில் ஈஸ்ட்ல மட்டும் 9,000 பேர் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. அதாவது நேத்து என்னாச்சு தெரியுமா, அதாவது வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஓவராலா அந்த கப்பல் போயிட்டு இருந்திருக்குங்க. அதாவது அது என்ன கப்பல்னா ஒரு ஆயில் டேங்கர் கொண்டு போற கப்பல். அந்த ஒரு பெரிய ஆயில் கொண்டு போற கப்பல் பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கான கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொண்டு போயிட்டு இருக்க கப்பல் மேல ஓவராலா என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் கூட ஷஃபிள் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோஸ்ல என்ன நடந்துச்சுன்னா அந்த கேப்டன், கப்பலோட கேப்டனே தண்ணிக்குள்ள குதிச்சு அதுல அவர் கத்திட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா அந்த அதாவது அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட நேவி பாத்தீங்கன்னா எங்களோட கப்பலை அஃபெக்ட் பண்ணிருச்சு, இன்ஜின் ரூமை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிச்சு, கப்பல் ரொம்ப அதிகமா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல இருக்க ஃபியூல் எல்லாமே கம்ப்ளீட்டா பத்திக்குச்சு, அதுல இருக்க நிறைய பேர் நாங்க தண்ணிக்குள்ளேயே குதிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 இந்தியர்கள் பாத்தீங்கன்னா இறந்தே போயிட்டாங்க. அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்டையும் சொல்லுச்சு. ப்ரொட்டஸ்ட்னோடனே போராட்டம் பண்ணுவாங்களா இந்திய மக்கள்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுமான்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட எம்பசியில் இருக்க நிறைய டிப்ளமேட்ஸை சம்மன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே நாள் 2 வாட்டி, நேற்றே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சம்மன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வரணும், இது நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மேலே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சரிப்பா, இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் கண்டனம் தெரிஞ்சுட்டுலாம் இருக்கும்போது ஈரானோட
அங்க இருக்க எம்பசி பீப்புள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு பெரிய பிட்ரேயல் பையங்க, முதுகுல குத்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் உள்ள இறங்கி என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? இந்த பீஸ் டாக்லாம் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல போயிட்டு, இல்ல இல்ல இது வந்து ஈரான் தான் பண்ணாங்க. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ராபரி மாதிரி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அந்த கப்பல்ல யார் யாரெல்லாம் போறாங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது யுஎஸ் இதுல என்ன பண்றாங்கன்னா வந்து இதுதான் ஒரு கிளியர் எவிடன்ஸ், ஈரான் தான் வந்து இந்தியாவோட கப்பல் அட்டாக் பண்ணாங்க, யுஎஸ் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் பண்ணது யார் பண்ணல அப்படின்றதுலயே ஒரு பெரிய ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஃபைட்லாம் போயிட்டு இருக்கு, காலையில ஃபைட் போயிட்டு இருக்கு. ஈவினிங் பாத்தீங்கன்னா வந்து, அதாவது இன்னைக்கு அந்த ஃபைட் போய்கிட்டே இருந்துச்சு இல்லையா, ஈவினிங் பாத்தீங்கன்னா வந்து ஷெபாஸ் ஷெரீப் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து பீஸ் டீல சைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த பீஸ் டீல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, அதாவது அதாவது அர்காச்சி இருக்காரு இல்லையா, ஈரானோட ஒரு ஃபாரின் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பாத்தீங்கன்னா வந்து $24 பில்லியன் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு காம்பன்சேஷனா தரேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி யுரேனியம்னால தானே இந்த போர்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன நடக்குதுன்னா வந்து ஈரான் கண்டிப்பா நான் விடவே மாட்டேன்ப்பா, இந்த போர் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கடைசி ஈரானியனோட ஒரு சிட்டிசனோட உயிர், குடிமகனோட உயிர் இருக்க வரையும் இந்த போர்ல கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஒரு சாவர்னிட்டி, அவங்களோட ஒரு இறையாண்மை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றனாலதான், அவங்க கண்ட்ரிக்கு அவங்களே டிசிஷன் மேக் பண்ணும் அப்படின்றனாலதான் இதுல என்ன நடக்குது தெரியுமா? அதாவது யுரேனியம் பாத்தீங்கன்னா ஈரான் அவங்களே வச்சுக்கிறதா முடிவா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு. என்ன நடக்கும்? கண்டிப்பா கோவம் தான். டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே பொங்கி எழுந்துட்டு இருப்பாரு. ஏன்டா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இன்டர்நேஷனல் மீடியாலையும், நீ வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு யுரேனியம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு இல்லையா. ஆனா அதே மாதிரி ஷெபாஸ் ஷெரீஃபோட இந்த 14 பாயிண்ட்ஸ் அஜெண்டாவோட அந்த ட்ரீட்டில ஃபைனலா சொல்ல போறாருல, அந்த 24 மணி நேரத்துல பீஸ் டீல் சைன் ஆகுன்ற ட்ரீட்டில பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, யுரேனியம் ஈரான் வச்சிருக்கலாமா இல்லையான்றத 60 நாளைக்கு அப்புறம் முடிவெடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடுத்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசலாம். அந்த 60 நாள் தள்ளி போறது பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் வேணாலும் தள்ளி போக மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் டீல் தான் இது. ஸோ இது எந்த அளவு சைன் ஆகுது இன்னும் இப்போ வரையும் பாத்தீங்கன்னா வந்து அர்காச்சி, அதாவது ஃபாரின் மினிஸ்டர், ஈரான் சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இந்த பீஸ் வந்து எவ்வளவு தூரம், அதாவது அவங்களோட அந்த அஜெண்டாவை அவங்களோட டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றத. ஆனா 2 கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா வந்து இந்த வார்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் எடுத்துக்க, யார் தான் ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கிரெடிட் எடுத்துக்க பாத்தீங்கன்னா ரொம்ப போராடுவாங்க. ஒரு பக்கம் என்னன்னா ஒரு இந்தியா, அதாவது ஓவராலா உலகத்தையே ப்ரொடெக்ட் பண்ற ஒரு சூப்பர் பவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா வந்து ஈரான் கிட்ட தோத்து போனா ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லையா. அதே மாதிரி ஈரான்ற மாதிரி ஒரு கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவரா இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்லாம் அது வச்சிருந்திருக்கு. ஜஸ்ட் ஏதோ ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணுது அப்படின்றதுக்காக வந்து இவங்களோட அதே மாதிரி அவங்களோட சுப்ரீம் லீடரே கொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த நாட்டு மக்களே பாத்தீங்கன்னா வந்து யுஎஸ்ஏட்ட தோத்து போக 2 பேருமே நினைக்க மாட்டாங்க. எந்த அளவு இந்த பீஸ் டீல் சைன் ஆகுது. இன்னொரு விஷயம், இந்த பீஸ் டீல் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம சேனலை உடனுக்குடனே கிளியர் கட்டா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இதுதான் இன்னைக்கு 2 பொசிஷனோட இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு ஷெபாஸ் ஷெரீப் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே மதிக்கிற ஒரு பீஸ் மேக்கரா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஷெபாஸ் ஷெரீப் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து டீல் பண்ணி ஏதோ ஒன்று முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துல திரும்பவும் பாகிஸ்தான உலக மக்கள், இந்த உலக சபை வந்து பேசப்படுது. திரும்பவும் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பீஸ் டாக்குக்காக, டெரரிசம்காக இல்ல, எந்த ஒரு விஷயம் இல்ல. இன்னைக்கு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் செஞ்சது எதுவோ, அவங்க என்ன ஒரு எனிமியா கூட இருக்கலாம். ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ அவங்கள கண்டிப்பா நம்ம எந்த நேரத்துல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேற என்ன கண்ட்ரி இன்னைக்கு வந்து பாகிஸ்தானை தவிர்த்து இன்னைக்கு பீஸ் மேக்கர் பண்ணும், பீஸ் அதாவது வந்து என்ஷூர் பண்ணும் அப்படின்றது தெரியல. கண்டிப்பா இதுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் ஆகலாம். ஏன்னா வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு சம் ஆஃப் மணி வந்து கிடைக்கிறதுனால. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் யூஎஸ்ஏக்கு பாத்தீங்கன்னா சிங்சங்ன்ற மாதிரி அந்த பாகிஸ்தான்ற ஒரு கண்ட்ரி இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப்க்கு தான் பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஒரு அஜெண்டா இன்னைக்கு வரதை பார்த்து தான் பாகிஸ்தான் வந்து யூஎஸோட அர்பிட்ரரியான கண்ட்ரியா, யூஎஸ்ஏ சார்ந்த ஒரு கண்ட்ரியா, இல்ல ஈரானுக்கும் அவங்களுக்கும் நிறைய ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த யுரேனியம் யாருக்கு போகுது, அது அடுத்து இவங்களுக்கு ஈரானுக்கு வந்து காம்படிஷன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு அந்த பாகிஸ்தானோட அந்த ஒரு தலைமைத்துவம் வந்து அமையும். எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற ஒரு கருத்தோட இந்த வீடியோ வின் பண்றோம். இன்னைக்கு அதாவது இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா
ஈரானுக்கும் அதே மாதிரி நம்மளோட இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.